மணி இப்ப என்ன? 12. ஏன் இவ்வளவு லேட்டு? ஈவினிங் 5 மணிக்கே நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன்னு எனக்கு மெசேஜ் வந்ததே. அப்படியா? ஆமா, அது வந்து ஒரு கிளையண்ட பிசினஸ் விஷயமா மீட் பண்ணிட்டு நான் அப்படியே வந்து ஏன் இவ்வளவு அன்ஈசியா இருக்க அர்ஜுன்? பின்ன எல்லாம் உங்களால தாமா. மணி 12 ஆகுது. ஏன் இன்னும் முழிச்சிருந்து இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? உங்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சிக்கிட்டு நிம்மதியா போய் தூங்கலாம்லாமா? பிள்ளைங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் எந்த தாயும் நிம்மதியா தூங்க மாட்டாடா. மனசு முழுக்க பிள்ளைங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் முழிச்சுக்கிட்டு பிள்ளைங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு தான் இருப்பா. இந்த தாய் பாசெல்லாம் உங்களுக்கு எங்கடா புரிய போகுது? அம்மா, ஏய், கையில என்னடா ஆச்சு? அர்ஜுன், கைய காட்டு அர்ஜுன். கைய காட்டு. ஒண்ணுல்லமா. நீ ஃபர்ஸ்ட் கைய காட்டு அர்ஜுன். ஒண்ணுல்லமா. கைய கூட அர்ஜுன். ஐயோ, என்னப்பா இது? அம்மா, ஒண்ணுல்லமா, நீங்க பதறாதீங்கம்மா. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? எதுக்கு கட்டு சொல்லு. அம்மா ப்ளீஸ் மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கையில ரத்தம் எல்லாம் வந்த மாதிரி இருக்கேடா. யார் கூடாவது சண்டையா? ஏதாவது பிரச்சனையா? உன்கிட்ட யார் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்ல அந்த ராஸ்கல உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது கார் கதவை சாத்தும் போது எதிர்பாராம கை நடுவுல சிக்கி நசுங்கிடுச்சு. விரல்ல அடிபட்டு கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சு, அவ்வளவுதான்மா. நீ ஹாஸ்பிடல் போனியா? டிடி இன்ஜெக்ஷன் போட்டியா? காலையில இருந்தே இன்னைக்கு எல்லாமே அபசகுனமாவே நடக்குது. என்ன அர்ஜுன் இவ்ளோ லேட்டா வர? வார்டன் நீங்க இல்லாததுனால எஸ்கேப் ஆயிட்ட. ஆமா, அர்ஜுன் ஹாஸ்பிடல் கூட்டு போனியா? என்னாச்சு? கட்டெல்லாம் போட்டு ஊசியும் போட்டு வந்தாச்சு. பாவண்டி அவன் உன்னை காப்பாத்த போய் உன்னாலதான் அவனுக்கு அடிபட்டுச்சு. அம்மா தாயே, அதுக்குதான் இப்ப பிராயச்சித்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீயும் வேற என்ன படுத்து எடுக்காத. சரி, ஹாஸ்பிடல்ல இருந்து வர போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஒரு நிமிஷம் ரெடி. அவன் ஒழுங்கா வீடு போய் சேர்ந்துட்டானா இப்ப வலி எப்படி இருக்குன்னு நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம முன்னால அவன் மேல அக்கறையே இல்லாத மாதிரி பேசுவா, தனியா போய் சக்கரையா பேசுவ போல இருக்கு. டேய், எந்த ஹாஸ்பிடல் போன? ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா? இல்லனா இப்ப வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். அம்மா, நான் நல்ல ஹாஸ்பிடல் தான்மா போனேன். இல்ல இரு, நான் இப்பவே டாக்டருக்கு கால் பண்றேன். அம்மா அம்மா வேணாமா. என்ன அர்ஜுன்? நான் சொல்றேன்லாமா, நான் போனது நல்ல ஹாஸ்பிடல் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டாங்கம்மா. ஃப்ரெண்டா? யாரு அது? அதம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட இருந்து அவங்க கவனிச்சுக்கிட்டாங்கம்மா. எந்த ஃப்ரெண்ட் அர்ஜுன்? பேர் சொல்லு. அதாம்மா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேர் இல்லையா அர்ஜுன்? பேரை சொல்லு நீ. அது வந்து ஒருத்தன் பேரு கதிர், இன்னொருத்தன் பேரு சத்யா. கால் பண்றாங்க, எடுக்க முடியாது. என்னடா இது? ஓகேன்னு யாரோ போன் பண்றாங்க. அதாம்மா, இன்னொரு ஃப்ரெண்ட் பேரு. அதென்ன ஓகே? அது ஒருத்தனாடு கண்ணன்மா, அன்னைக்கு சொன்னேமா. ஃபுல் ரிங் போது எடுக்கவே மாட்டேங்கிறான். இனி அவன் போன் பண்ணட்டும், நான் எடுக்கவே மாட்டேன். கை வலிக்குதுமா, மாத்திரை போடணுமா, ரெஸ்ட் எடுக்கணுமா. சரி சரி, நீ போய் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு. போ. அம்மா, போன். குட் நைட் பா. குட் நைட் பா. தப்பிச்சண்டா சாமி. அப்பாடா, ஒத்த கொலுசு சத்யா பேர ஓகேன்னு சேவ் பண்ணதுனால அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா சாமி.